அண்ணன் கதிர். கதிர் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அவங்க கூட பாருங்கள், அப்பாவை எதிர்த்து பேசுகிற பையன் மாதிரி தான் இருக்கும். தன்னுடைய காசு போட்டு தான் செய்யணும், ட்ராவல்ஸ்க்கு கூட லோன் வாங்கி கொடுக்கக்கூடாது, நானே பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் வெறும் திரைவிழாவுக்கு வந்தால் போதுன்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் அவன் பாருங்கள், அவன் ஒய்ஃப் மேலே எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் கூட இப்போ அவளோட ட்ரீம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நியாயமாக பேசுவான். மாமா கூட தப்பாக நினைக்காதீங்க, போகணும், எல்லாருக்கிட்டையுமே எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகப்படாதீங்க, கோப்படாதீங்கலாம் பேசுவான். பட் பர்சனலாக பார்த்தா இஸ் ஓகே தான். பட் அதிகமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா எங்களோட சீன்ஸ் வரும்போது கொஞ்சம் கம்மி டைம் தானே. ஸோ அவங்க ரெஸ்டிங்கில் இருப்பாங்க, நம்மளோடது போகும் அந்த மாதிரி. பட் பர்சனலி எல்லாருமே குட்டு தான். யாருமே எதுவும் மைனஸாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கதிர் வந்து ஆகாஷ் பேர். ஆகாஷ் வந்து மூவி கூட இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சூர்யா கிட்ட கூட ஒரு மூவி பண்ணியிருக்கான். அதனால் இது ஆக்சுவலாக மூவி ப்ராடக்ட் அவன். அதனால் நான் அதில் பார்க்கும்போது வேறு மாதிரி ஃப்ரேமாக இருக்கும். இதில் கொஞ்சம் ஷட்டிலாக ஆக்ட் பண்ணுறா போல் இதில்.